தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது கன்னியாகுமரியில் மோடி படத்தில் சத்யராஜ் மறுபடியும் அதே கேள்விகள். ரஜினிகாந்த் பேட்டி. பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுவது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்காக எல்லா கட்சிகளும் பயங்கரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா முழுக்க தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். எல்லா பிரச்சாரங்களையும் முடித்துவிட்டு ஒரு வழியாக தியானம் செய்வதற்காக கன்னியாகுமரி வருகிறார். அங்கே வந்து விவேகானந்தரை வணங்கிவிட்டு தியானத்தில் ஈடுபடுகிறார். இதே நேரத்தில் இண்டி கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து ஆலோசனை பண்ண போகிறாங்களாம். இந்த கூட்டத்திற்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வரவில்லை. அவங்களுக்கு தான் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சே. உடனே நம்ம மீடியா பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்கிறதுக்காக தான் இண்டி கூட்டணி ஆலோசனை நடத்துது அப்படின்னு கொளுத்தி போடுது. இதன் மூலமாக இண்டி கூட்டணி தான் வெல்லும் என்ற பொய்யான பிம்பத்தை மக்கள் மனதில் திணித்து கடைசி கட்ட தேர்தலையாவது ஏதாவது சீட்டுகளை பெற முடியுமா என்று முயற்சித்து வருகிறார்கள். இந்த மீட்டிங்கே கூட அந்த மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கலாம். ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து பாரத் ஜோடோ யாத்திரையை ஆரம்பித்தார். மோடி அவர்கள் இங்கே வந்து முடிக்கிறாரு. அதாவது ராகுல் டெல்லிக்கு போகிறாரு, மோடி டெல்லியிலேருந்து வெளியே வராரு. இந்த மாதிரி கண்ணா புண்ணான்னு மீம்ஸுகளை போட்டு ஊபிஸ் புலகாங்கிதம் அடைந்து வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்த மோடி அவர்கள் புயலுக்கு பின்னே அமைதி என்ற அடிப்படையில் தான் இந்த தியானத்தை மேற்கொண்டுள்ளார். இண்டி கூட்டணி தலைகீழாக நின்றாலும் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவதை தடுக்க முடியாது. அடுத்து சத்யராஜ் அவர்கள், இவர் ஏற்கனவே நான் பெரியாரோட சிசிய புள்ள, அதனால் மோடி படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். இப்போ அவர் ஏதோ ஒரு பட விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காரு. மீடியா மறுபடியும் அதே கேள்வியை சத்யராஜ் கிட்ட கேட்குது. சார், நீங்கள் ரஜினிகாந்த் கூட ரொம்ப வருஷமாக நடிக்கலையே, நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் நடிக்கிறேன், அதை அந்த பட நிறுவனமே அறிவிச்சிருச்சுன்னு சொன்னார். மோடி அவர்களின் பயோபிக்கில் நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் இந்த வாட்டி உண்மையாக சொல்லிவிட்டார், என்கிட்ட யாரும் அது மாதிரி அணுகலை. அதே சமயத்தில் மணிவண்ண மாதிரி டைரக்டருங்க படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். மேலும் வெற்றிமாறன், பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் மாதிரியான டைரக்டர்கள் மோடி படத்தை எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி டைரக்டர்லாம் படம் எடுத்தால் மோடியை வில்லனாக காமிப்பாங்களாம். அதை நமக்கு புரிய வைக்கும் வகையில் சத்யராஜ் சூசகமாக பேசுகிறாராம். ஏற்கனவே இவர் மோடி படத்தில் நடிக்க மாட்டோன்னு சொன்ன சிலர் கமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட கருணாநிதியாக நடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. உங்களை கருணாநிதியாக நடிக்க யார் கூப்பிட்டா என்று யாராவது கேட்டால், சரி சத்யராஜ் மோடியாக நடிக்க யார் கூட்டத்துன்னு பதிலுக்கு தாக்கினாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்டுகளாலேயோ என்னவோ சத்யராஜ் இந்த வாட்டி யாரும் என்னை மோடி படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடலன்ற உண்மையை ஒத்துக்கிட்டார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஊர் மீடியா இல்லாத ஒரு பொய்யான விஷயத்தை முதல்ல உருவாக்குது. அடுத்து அந்த விஷயத்தை ஊடகங்களிலும் சோசியல் மீடியாவிலையும் பரப்புது. அதுக்கப்புறம் அதே மீடியா அந்த பொய்யான விஷயம் சார்ந்த கேள்வியை சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் அநேகமாக திமுக ஜால்ராவாகத்தான் இருப்பார். அவர் என்ன பதில் சொல்வார் என்பது மீடியாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த பதிலை பெறுவதன் மூலமாக மோடி படத்தில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் யாரும் ரெடி இல்லை என்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குது. உண்மை என்னான்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சத்யராஜ் அவர்களுக்கு இங்கேயே எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. சைடு ரோல் கேரக்டர் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த வகையில் மிகப்பெரிய பொருட்செலவில் மோடி படத்தை எடுத்து மார்க்கெட் இல்லாத இவர் எதுக்கு கதாநாயகனாக நடிக்க வைக்கணும்? அது ஒரு பச்சையான பொய். ஏற்கனவே அவர் தான் பதில் சொல்லிட்டாரேன்னு விடாம மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான கேள்விகளை கேட்டு தனக்கு மிகவும் பிடித்தமான பதிலை இந்த ஊபி மீடியா பெறுது. அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கிட்ட மீடியா கேள்வி கேட்டுச்சு, ஐயா மறுபடியும் மோடி பிரதமராவாரா? அவர் அரசியல் கேள்வி வேண்டாம்னு சொல்லிட்டார். புதிய இந்தியா பிறக்குமா? நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். ரஜினிகாந்த் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர். ஏற்கனவே ஒரு முறை 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்த்தா அந்த ஒரு ஆள் பெரிய ஆளா இல்லை அந்த 10 பேர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை புகழ்ந்திருந்தார். இப்போ உண்மையாலுமே இண்டி கூட்டணி மூலமாக அதுதான் நடக்குது. இருந்தாலும் மோடி அவர்களை வீழ்த்த முடியவில்லை. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, மோடி மீண்டும் வருவாரா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக அவர் தான் வருவார், அவர் ஜெயிக்கிற அளவுக்கு இங்கே வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி எதனா ஓப்பனாக சொல்லிவிடுவார்னு எதிர்பார்த்தேன். பட் சொல்லலை. பார்த்தீங்களா, மறுபடியும் மோடி ஜெயிப்பார்ன்றதில் ரஜினிக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தான் கழுவுற தண்ணியில் நழுவுற மீனா எஸ்கேப் ஆகிட்டா போல அப்படின்னு ஊப்பி சந்தோஷப்படுற நேரத்தில் ரஜினிகாந்த் ஒரு கோயிலுக்கு போய் காவி கலரில் ஒரு துண்டை போற்றி அவரை வரவேற்றிருக்காங்க. மறுபடியும் எல்லாரையும் கதற விட்டுட்டார். அவர் அதை எந்த இன்டென்ஷனோடு செஞ்சுருக்க மாட்டார். அந்த கோயிலில் இருக்கவங்க தான் அதை போட்டிருப்பாங்க. இருந்தாலும் காவியில் அவரை பார்த்த உடனே ஊபிஸுக்கு வயிறு வாயெல்லாம் எரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. ரஜினிகாந்த் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் மீடியா அவரை விடுறதில்ல. தொடர்ச்சியாக கேள்வி மேலே கேள்வி கேட்குது. பதிலுக்கு காவி ஃபோட்டோஸ் வெளியாகி அவங்கள காண்டாக்குது. நன்றி, வணக்கம்.